நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு 5 பிரேஸ்லெட் வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மெமரி ஒயர் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீட், அதுக்கப்புறம் பேர்ல்ஸ். இப்போ வந்து மெமரி ஒயரை வந்து ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் ஒன்று மேக் பண்ணிக்கிறோம். மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு எண்டில் வந்து நம்ம கியர் லாக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேர்ல், அப்புறம் கிளாஸ் பீட், அப்புறம் ஒரு பேர்ல், அதுக்கப்புறமா இன்னொரு கியர் லாக் இன்சர்ட் பண்ணிவிட்டு கடைசி எண்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வச்சு நம்ம வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது கியர் லாக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வேர்க்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் லுக் ட்ரெஸ்ஸஸ்க்கு கூட இது வந்து ரொம்பவுமே சூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் மாடலுமே வந்து ட்ரெடிஷ்னல் லுக் பார்ட்டி வேர் கலெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்காக கனெக்டர் எடுத்திருக்கேன், பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன், ஐபின்ஸ் எடுத்திருக்கேன், ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேர்ல்குள்ளே நான் ஐபின் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஒரு லூப் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் நோஸ் ப்ளேயர் யூஸ் பண்ணி லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதே போல் நிறைய வந்து நம்ம செய்து எடுத்துக்கலாம். அந்த கனெக்டரில் வந்து நான் 2 சைடும் ஜம்ப் ரிங் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நம்ம ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணி விட போகிறோம், அவ்வளோதான். இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு கூட சென்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா அதனுடைய எண்டில் வந்து நம்ம ஒரு ஜம்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதில் பிரேஸ்லெட் செயின் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், 2வது பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. 3rd பிரேஸ்லெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் பீட் எடுத்திருக்கோம், பேர்ல் எடுத்திருக்கோம், கியர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ கியர் ஒயரில் வந்து கியர் லாக் அட்டாச் பண்ணிவிட்டு எண்டில் கொண்டுட்டு போய் வச்சு நம்ம ஃப்ளாட் நோஸ் ப்ளேயரால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கிளாஸ் பீடு, அதுக்கப்புறமா ஒரு பேர்ல், திருப்பியும் கிளாஸ் பீட், அதே மாதிரி நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி கொண்டுட்டு வந்து எண்டு வந்து நம்ம எப்படி நெக்லஸ்க்கு எல்லாத்துக்கும் மேக் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் கியர் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய கியர் ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பீட் வழியாக வச்சு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாட் நோஸ் ப்ளேயர் வச்சு நம்ம வந்து அந்த பீடு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோம் இல்லையா, கியர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க ஒயரை கட் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட் செயின் வந்து அட்டாச் பண்ணிட்டா இது மாதிரி க்யூட்டாக இந்த பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். 4th பிரேஸ்லெட்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பீட் எடுத்திருக்கோம், ரைன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ கியர் ஒயரில் வந்து கியர் லாக் ஆட் பண்ணி நம்ம ஃப்ளாட் நோஸ் ப்ளேயர் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கிளாஸ் பீட் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ரைன் ஸ்டோன், திருப்பி கிளாஸ் பீட், திருப்பி ரைன் ஸ்டோன். இதே மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து தேவையோ அந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே நெக்லஸ்க்கு எப்படி நம்ம வந்து என் பண்ணுவோமோ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து கியர் லாக் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜம்ப்ரிங் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் செயின் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்யூட்டான இந்த பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இன்னொரு பிரேஸ்லெட் டிசைன் பார்க்கலாம் வாங்க. லாரியல் பீட்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா டியூவல் கலரில் இருக்கக்கூடிய கிளாஸ் பீட் எடுத்துருக்கேன், கியர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிச்சிருக்க இந்த ப்ராசஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த பிரேஸ்லெட் வந்து நீங்கள் மேக் பண்ணிடலாம். நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி வந்து எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி சேல் பண்ணலாம், என்னென்னலாம் வந்து மஸ்ட் ஹேவ் ஐட்டம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டால் வந்து போடுறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கிளியராக வந்து நான் எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஜுவல்லரி மேக்கிங்கை வந்து ரொம்பவுமே ஈஸியாக ஆக்கிறதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து எங்கே வாங்கினேன்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது வந்து அஃபிலியேட் லிங்க் தான், அமேசானோட அஃபிலியேட் லிங்க் தான். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அது மூலமாக வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இருக்காது. என்னோட இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து நிறையவே பிஸ்னஸ் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.